மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகில் சிவமன்னாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மாமாப உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒரு அலைக்கும் சிவனிங்கீதம், தேக உணவை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அறிவிலும் ஒலிக்குமோர் நாமம் சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தாழ் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன் மனவ. ஒவ்வொரு புயலுக்கும் கடை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இரவுக்கும் விடியன் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசெல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ, ஒவ்வொரு ஆபமே உறுதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ, ஒவ்வொரு யோகியின் புயல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு புண்ணியத்தின் பெரும் செல்வம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவரம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு ஆசையின் தைரி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கூறிலின் வாழவும் சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. இன்னைக்கு பட்டேனுடைய 2வது நாள் கிளாஸ் பார்க்குறோம். தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி கிடையாது. கேள் ஓ பயணியே, நீ சோர்வடைய அனுமதி இல்லை. பாதை கடினமானது, ஆனால் நின்று விடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இரு. உன் பயணத்தில் ஓய்வு எடுப்பதற்கு அனுமதி இல்லை. புயல்கள் வீசட்டும், நீ அஞ்ச அனுமதி இல்லை. கடும் புயல்கள் எழுந்தாலும் நீ தலைவணங்கக் கூடாது. சுட்டெரிக்கும் சூரியன் தகிக்கும் போது தடுமாறுவது தடை செய்யப்பட்டுள்ளது. முட்கள் உன்னை குத்தும் போது உருகி போவது தடை செய்யப்பட்டுள்ளது. நம்பிக்கையின் மலர்கள் ஒருபோதும் வாட அனுமதிக்கப்படக்கூடாது. காற்று சொல்கிறது நிற்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பூமி சொல்கிறது வழி தவறி செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. மேகங்கள் சொல்கின்றன சிதறி போவது தடை செய்யப்பட்டுள்ளது. சூரியன் முழக்கமிடுகிறது, இப்போது அணைந்து போவது தடை செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இரு. உன் பாதையில் சுகபோகங்கள் தேடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. காலத்தின் ஓட்டத்தில் நீ அடித்து செல்லப்படக்கூடாது. உலகின் வலையில் சிக்கிக்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. உலகியல் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது, பரம சத்தியத்தை மறப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. மாயையான இன்பங்களை பற்றி கொள்வது, பொய் மயக்கங்களில் சிக்கிக்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. கேள் ஓ பயணியே, நீ சோர்வடைய அனுமதி இல்லை.
பாதை கடினமானது, ஆயினும் நின்று விடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இரு. உன் பயணத்தில் ஓய்வு எடுப்பதற்கு அனுமதி இல்லை. தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இரு. சுகபோகங்கள் உன் விதி அல்ல, இது முன்னோக்கி செல்லும் பாதை. அங்குலம் அங்குலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்றும் நம்மை நேற்றை விட முன்னேறிய நிலையில் காண வேண்டும். ஒவ்வொரு நாளையும் நம்மை இன்றை விட முன்னேறிய நிலையில் காண வேண்டும். நாம் சோர்வின்றி நிற்காமல் முன்னோக்கி நகர்கிறோம். நம் மனம் மிதந்து செல்லும் மேகத்தை போன்றது, சூழ்நிலைகளோ காற்றை போன்றவை. நாம் சில நங்கூர புள்ளிகளை உருவாக்கி கொள்ளும் வரை மனம் தொடர்ந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும், அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும். அந்த நங்கூர புள்ளிகள் என்பவை எவை? அவை நினைவின் தீவுகள். எனவே இன்றைய நமது நினைவின் முதல் உத்தி என்னவென்றால் அத்தகைய நங்கூர புள்ளிகளை உருவாக்குவதே ஆகும். அந்த புள்ளிகளுக்கே நாம் மீண்டும் நினைவுக்கு திரும்புகிறோம். அதாவது நங்கூர புள்ளினா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம், அங்கங்க புள்ளி வச்சு திரும்ப எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கே நம்ம அந்த நினைவு திரும்ப வரணும். அதுதான் நங்கூர புள்ளிகள் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருவரும் தங்களுக்கான சொந்த நங்கூர புள்ளிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் உங்கள் துறைக்கு வந்து சேர்கிறீர்கள், அதுவே முதல் நங்கூர புள்ளி. இப்போது நீங்கள் மீண்டும் நினைவுக்கு திரும்ப வேண்டும் என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக் கொள்ளுங்கள். இது இரண்டாவது நங்கூர புள்ளி. நீங்கள் உங்கள் துறையிலிருந்து வெளியே செல்கிறீர்கள், இது மூன்றாவது நங்கூர புள்ளி. நீங்கள் மீண்டும் உங்கள் துறைக்கு திரும்புகிறீர்கள், மீண்டும் உங்கள் துறையிலிருந்து வெளியே செல்கிறீர்கள், நீங்கள் சேவைக்கு செல்கிறீர்கள், நீங்கள் ஒரு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும், அதுதான் முதல் நங்கூர புள்ளி. நீங்கள் சொற்பொழிவை ஆற்றி முடிக்கிறீர்கள், அது இரண்டாவது நங்கூர புள்ளி. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேருந்தை பிடிக்க வேண்டும், அதுவும் முதல் நங்கூர புள்ளி. இவை வழக்கமான செயல்கள் அல்ல, மாறாக இது மையத்தை நோக்கிய ஒரு நகர்வு. நாம் நமது வழக்கமான செயல்களை பார்க்கிறோம், மேலும் நினைவின் சில நங்கூர புள்ளிகளை உருவாக்குகிறோம். அவை நமக்குள்ளே நம்மை வெல்ல முடியாதவர்களாக ஆக்கும். காலை தியானத்தை போலவே நாம் ஓரிடத்தில் அமர்ந்து கவனம் செலுத்த முயற்சிக்கிறோம், ஆனால் நாள் முழுவதும் நாம் தொலைந்து போகிறோம். காலத்தின் வனாந்தரத்தில் தொலைந்து போவதை தடுக்க நாம் சில நங்கூர புள்ளிகளை உருவாக்க வேண்டும். அது உணவுக்கு முன், ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு முன், ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் நுழைவதற்கு முன், அந்த திட்டத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் என இருக்கலாம். நிலையான புள்ளிகள், அதாவது 5 முதல் 6, 7 புள்ளிகள். அங்கு நாம் நம்மிடம் திரும்ப வருகிறோம், நினைவின் மையத்திற்கு. எனவே அதுதான் நினைவின் முதல் உத்தி. அதாவது இந்த நங்கூர புள்ளிகளை பத்தி பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு காரியம் நம்ம செய்யறோம், அந்த ஒவ்வொரு காரியம் தொடங்கி முடியறதுக்குள்ள ஒரு நங்கூர புள்ளி நம்ம எடுத்துக்கணும். அது தொடக்கம்ல இருந்து முடிவு, அடுத்த காரியம் தொடக்கம் முடிவு, அது இன்னொரு நங்கூர புள்ளி. அந்த மாதிரி ஒரு 5, 6, 7 புள்ளிகள் நம்ம உருவாக்கிக்கணும். அது நினைவுக்கு நம்ம திரும்ப வரணும் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது, ஓர் அன்பு கொள்கை. இந்த நங்கூர புள்ளிய நினைவின் முதல் உத்தின்னு சொல்றாரு. இரண்டாவது என்னன்னா அன்பு கொள்கை. அது அன்பின் பற்றாக்குறை அல்ல, அன்பின் சிதறல் தான் நம்மை பலவீனப்படுத்துகிறது. சிதறிய அன்பினால்தான் ஆன்மீக சக்தி குவிக்கப்படாமல் போகிறது. மனம் உணர்வு பூர்வமாக எதன் மீதாவது ஒருமுகப்படும் போதெல்லாம் ஆன்மீக சக்திகள் விழித்தெழுகின்றன. மனம் சிதறும் போது சிதறிய மனம் என்பது சிதறிய ஆற்றலாகும். மனம் ஒன்றில் மட்டுமே நிலை பெற்று ஒருமுகப்படும் போது நமது எல்லா உணர்ச்சிகளும் எல்லா ஆற்றல்களும் அந்த ஒன்றை நோக்கியே பாய்கின்றன. நாம் தானாகவே சக்தி வாய்ந்தவராக ஆகிறோம். இல்லையெனில் இந்த கவன சிதறல்களும் இந்த துண்டு துண்டான பாசங்களும் நமது ஆன்மீக சக்திகளை பாதிக்கின்றன. ஒரே அன்பு கொள்கை, எல்லா ஆற்றல்களும் எல்லா எண்ணங்களும் எல்லா உணர்ச்சிகளும் அந்த ஒன்றை நோக்கியே பாய்கின்றன, பரம்பொருளை நோக்கி. நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், நமது அன்பு எந்த அளவிற்கு துண்டு துண்டாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமது சக்தி குறைகிறது. அதாவது ஒரு பாபா மேல நம்ம அன்பு வச்சிருக்கோம்னா அப்ப ஒருமுகப்பாடு இருக்கும், சக்தி குறையாது, நிறைய சேமிக்கலாம். ஆனா நம்மளுடைய அன்பு சிதறி போகுது அப்படின்னா அப்ப சக்திகளும் நமக்குள்ள இருக்கிறது என்ன ஆகுது? துண்டு துண்டா சிதறி போகுது.
ஆகவே ஒரே அன்பு கொள்கை, அவரை பற்றி சிந்தியுங்கள், அவருடன் உணர்வு பூர்வமாக இணைந்து பற்று கொள்ளுங்கள். அப்போது அத்தகைய ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் ஆற்றல் மையமாகவும், இது இரண்டாவது பிரதர் சொல்றாரு. மூன்றாவது என்னன்னா சிந்தனை பொருளாதாரம். அதிகமாக சிந்திப்பதிலும், அதிகமாக எதிர்வினையாற்றுவதிலும், அதிகமாக பேசுவதிலும் நமது நேரம் வீணடிக்கப்படுவதை நீங்கள் கண்டால் மௌனமே அகச்செல்வம். அதாவது அதிகமா பேசுறோம், அதிகமா சிந்திக்கிறோம், அதிகமா ஏதாவது பேட் ஆக்ஷன் செய்யறோம் அப்படின்னா அதுதான் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு சமன்றாரு. அதனால அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம மௌனமா இருந்துக்கணும். அதுதான் உள்ள இருக்கக்கூடிய செல்வம்னு சொல்றாரு. ஒரு கஞ்சன் தன் தங்கத்தை காப்பது போல நாமும் நமது எண்ணங்களை காக்கிறோம். நமது சொந்த உணர்வின் காவலர்களாக நாம் மாறுகிறோம். அதாவது காசு செலவு பண்ணாதவங்க உலகத்துல இருப்பாங்க இல்லையா, நிறைய இருக்கும். ஆனா செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. அது மாதிரி அந்த கஞ்சனை போல தங்கத்தை எப்படி அவங்க பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி நம்முடைய எண்ணங்களை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றாரு. ஆற்றல் கசிய அனுமதிக்காதீர்கள், அதுவே சிந்தனை பொருளாதாரம். தெய்வீக நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது, நாம் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே. நாம் எல்லாவற்றையும் காண்கிறோம், சலனமின்றி இருக்கிறோம். நாடகம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு துல்லியமாக அமைந்து விடுவதால் அதிகமாக சிந்திப்பது பயனற்றது என்பதை நாம் உணர்கிறோம். நாடகத்தின் வெவ்வேறு கட்டங்களை நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்கிறோம். மௌனம், அமைதி, அன்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய எனது உள்ளார்ந்த இயல்பை நான் எனக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். சிந்தனை பொருளாதாரம். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் தான் சிந்தனை பொருளாதாரம் சொல்றாரு. மூன்றாவது ஆற்றல் கசிவை கண்டறிதல். நாம் நமது ஆற்றலை அதிகமாக வீணடிக்கிறோம் என்பதல்ல, மாறாக கண்டறியப்படாத சிறு கசிவுகளில் ஆற்றல் வீணடிக்கப்படுகிறது. இந்த கசிவுகளின் வழியாகவே ஆற்றல் வீணடிக்கப்படுகிறது. அந்த ஆற்றலை உறிஞ்சும் விஷயங்களை கண்டறியுங்கள். அதாவது நம்மளுடைய எனர்ஜி எதுல வேஸ்ட் பண்றோம் அது அடுத்தது, எதுல வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கணும். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதீத எதிர்வினை, ஒப்பீடு, காயப்படுதல், தேவையற்ற திட்டமிடல்கள், பொறாமை, திரைகள், இரைச்சல்கள், பயனற்ற இணைய உலாவல், அரட்டை, தேவையற்ற உறவுகள். அது இந்த இரண்டிற்கும் உதவுவதில்லை. இவையெல்லாம் ஆற்றல் கசிவுகள். நாம் அந்த கசிவை நிறுத்தும் போது திடீரென்று நாம் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிறோம். யாரோ ஒருவர் தனது நோய்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். சிலர் தங்கள் நோய்கள், மருந்துகள், இரத்த பரிசோதனைகள், ஆய்வுகள் ஆகியவற்றில் மிகவும் மூழ்கி இருக்கிறார்கள். வேறு எதை பற்றியும் சிந்திக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. அவர்கள் உடலை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது ஒன்று. பணத்தை பற்றிய எண்ணங்களிலும் பற்றுகளிலும் வீணான உறவுகளிலும் ஆற்றல் கசிகிறது. சோம்பலிலும் அதிக தூக்கத்திலும் ஆற்றல் கசிகிறது. கவனக்குறைவிலும் ஆற்றல் கசிகிறது. ஆற்றலை பாதுகாப்பதற்கான சிறந்த வழி உங்கள் உடலை வலுப்படுத்துவதே, அதாவது உடற்பயிற்சி செய்வது. நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்கள் உடலில் மட்டும் வேலை செய்வதில்லை, உங்கள் மன வலிமையிலும் திறனிலும் வேலை செய்கிறீர்கள். நீங்கள் வியர்க்கும் போது உங்களை வரம்புகளுக்கு அப்பால் தள்ளுகிறீர்கள். உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த ஏதோ ஒன்று தானாகவே விழித்தெழுகிறது. நீங்கள் உடலில் வேலை செய்கிறீர்கள், உடலையும் தாண்டி செல்கிறீர்கள். எனவே ஆற்றல் கசிவை நிறுத்துங்கள். நீங்கள் பலவீனமாகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் ஆங்காங்கே வலிகளுடனும் உணர்வதற்கு காரணம் அதிகப்படியான ஓய்வுதான். நடக்கத் தொடங்குங்கள், ஓடத் தொடங்குங்கள், குதிக்கத் தொடங்குங்கள், நடனமாடத் தொடங்குங்கள். உங்கள் ஆற்றல் அதிகரிப்பதை காண்பீர்கள். உடற்பயிற்சி கூடம் என்பது உடலை கட்டமைப்பதற்கு மட்டுமல்ல, அது ஒரு கோவில். அந்த கருவிகள் உங்களுக்குள் இருக்கும் வலிமையை நினைவூற்றுகின்றன. அந்த கண்ணாடிகள் உங்கள் உடலை காட்சிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அவை அக பிரதிபலிப்புகளின் கண்ணாடிகள். எவ்வளவு அழகா பிரதர் சொல்றாரு பாருங்க. நம்ம உடற்பயிற்சி செய்யறது உடல் நலனுக்காக மட்டும்னு நினைக்கிறோம், ஆனா அதையும் தாண்டி மன வலிமை ஏற்படுது, நமக்குள்ள இருக்கிற மன அழகையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றாலும் சரி, அல்லது இயற்கையான பசுமையான உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றாலும் சரி, தானாகவே உங்கள் உடல் வலிமை பெறுகிறது. நீங்களும் வலிமை பெறுகிறீர்கள். நீங்கள் உடலுக்காக வேலை செய்யவில்லை,
மனதிற்காக வேலை செய்கிறீர்கள். மேலும் ஒரு புதிய ஆற்றல், ஒரு புது புத்துணர்ச்சி, ஒரு நெகிழ்வுத்தன்மை, சுறுசுறுப்பு, வலிமை. நீங்கள் அதிகப்படியான கொழுப்பிலிருந்து விடுபடுகிறீர்கள். கொழுப்பு காமத்தை சேமிக்கிறது, தசை ஆற்றலை சேமிக்கிறது. 5வது உறக்கம். 4 விஷயம் சொல்லிட்டாரு. அடுத்து 5வது உறக்கம் பத்தி சொல்றாரு. உறக்கம் என்பது வெறுமனே ஓய்வெடுக்க செல்வது அல்ல. உறக்கம் என்பது ஆழ்மனதின் நிரலாக்க அறை. உங்கள் கடைசி எண்ணம் உங்கள் முதல் எண்ணமாகிறது. உறங்குவது ஒரு விதையை விதைப்பது போன்றது, விழிப்பது முளைப்பது போன்றது. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். கடைசி எண்ணம் பாபாவாக இருக்கட்டும், முதல் எண்ணம் பாபாவாக இருக்கட்டும். அப்போது உறக்கம் தியானமாக மாறும். நீங்கள் விழித்தெழும் போது பரம்பொருளை நினைவு கூறுகிறீர்கள். நீங்கள் உறங்கும் போது அவரை நினைவு கூறுகிறீர்கள். அது எல்லா திரைகளின் இரைச்சல்கள், குறும்படங்கள் மற்றும் ரீல்ஸுகளில் இருந்தும் விடுபட்டிருக்கட்டும். அப்போது உறக்கமே ஒரு அழகான தியானமாக மாறும். எனவே முதலாவது நங்கூர புள்ளிகளை உருவாக்குவதுதான். பணியில் சேர்வதற்கு முன், பணி முடிந்த பிறகு, உணவுக்கு முன், உணவுக்கு பிறகு, மீண்டும் பணியில் சேரும் போது, மீண்டும் பணியிலிருந்து விலகும் போது, அல்லது நீங்கள் பயணம் செய்யும் போது. எனவே நீங்கள் உங்கள் காரில் அமர்ந்தவுடன் அதுவே முதல் நங்கூர புள்ளி. நீங்கள் காரிலிருந்து இறங்கும் போது அது 2வது நங்கூர புள்ளி. ஒவ்வொரு நங்கூர புள்ளியிலும் ஒரு நிலையான வழக்கத்தை, ஒரு சிந்தனையை, ஒரு உணர்வை உருவாக்குங்க. அதாவது ஒரு செயல் செய்ய தொடங்குறோம், அதை திரும்ப முடிக்கிறோம், இல்ல அந்த செயலுக்கு வர்றோம் அப்படின்னா அப்ப ஏதாவது ஒரு வழக்கம், சிந்தனை, உணர்வை உருவாக்க சொல். எனவே இந்த நங்கூர புள்ளிகள் மனதை நிலைப்படுத்த உங்களுக்கு உதவும். 2வது ஓர் அன்பு கொள்கை. அன்பு பிரிக்கப்படும் போது, யோகாவின் போது நம்மால் கவனம் செலுத்த முடிவதில்லை. அன்பு ஒருமுகப்படும் போது தியானமும் ஒருமுகப்படுகிறது. நமது அன்பு பிரிக்கப்படாத போது தியானம் ஒரு ஆன்மீக லேசர் போல ஆகிறது. நீங்கள் 100 பேருடன் தொடர்பில் இருந்து அவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது அவர்களுடன் பற்றுடன் இருந்தாலோ உங்களால் எப்படி தியானம் செய்ய முடியும்? தியானம் என்பது அனைத்து பற்றுகளையும் உணர்வுகளையும் கைவிடுவதாகும். நீங்கள் வெறுமையாகும் போதுதான் அவர் உங்களை நிரப்புகிறார். தியானம் என்பது நீங்கள் முடிந்து அவர் தொடங்கும் இடமாகும். நீங்கள் உங்களை பற்றியே நிறைந்திருந்தால் அவரால் எப்படி உள்ளே நுழைய முடியும்? ஒரு மருத்துவர் ஒரு மனநல ஒருவரிடம் உங்களுக்கு தற்பெருமை இருக்கிறதா என்று கேட்பார். தற்பெருமை மாயை. அந்த நோயாளி, இல்லை டாக்டர், மாறாக நான் உண்மையில் இருப்பதை விட என்னை மிகவும் குறைவாகவே நினைக்கிறேன் என்றார். அதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு பேஷண்ட் கிட்ட கேட்கிறாரு, தற்பெருமை இருக்கா? அது இல்ல மாயை, நான் எப்படி இருக்கேனோ அதை விட என்ன குறைவாதான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் தற்பெருமையால் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆகவே ஒரு அன்பு கொள்கை என்பது பிரிக்கப்படாத அன்பு, துண்டாக்கப்படாத, துளைக்கப்படாத, ஒருமுகப்படுத்தப்பட்ட அன்பு, செறிவான அன்பு, அனைத்து தேவையற்ற பற்றுகளில் இருந்தும் விடுபட்ட அன்பு. 3வது சிந்தனை பொருளாதாரம். மிகையாக சிந்திப்பது, மிகையாக பேசுவது, மிகையாக எதிர்வினையாற்றுவது ஆகிய அனைத்திலிருந்தும் விடுபடுவது. நமது சொந்த உணர்வின் பாதுகாவலராக, காவல்காரராக மாறுவது. அனுமதிக்காமல் இருப்பது. எண்ணங்கள் பொக்கிஷங்கள், அவை நாணயங்கள். அவற்றை நீங்கள் சிதறடித்தால் அது ஒரு பிச்சைக்காரன் தன் நாணயங்களை சிதறடிப்பதை போன்றது. நம்ம எண்ணத்தை வேஸ்ட் பண்ணா அதுக்கு எந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றாரு? ஒரு பெக்கர் அவருடைய பைசாவை தொலைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு எண்ணமும் ஆன்மீக உணர்வின் கருவூலத்தில் ஒரு நாணயம். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு தங்க நாணயம் போன்றது. அடுத்தது ஆற்றல் கசிவு. ஆற்றலை உறிஞ்சுபவர்களையும் நேரத்தை வீணடிப்பவர்களையும் கண்டறியுங்கள். இந்த சங்கம யுகம் மிகவும் மிகவும் முக்கியமானது என்று பாபா மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார். நீங்கள் ஒரு நொடியை கூட வீணடித்தால் பல ஆண்டுகளை வீணடிக்கிறீர்கள். எனவே நேர மேலாண்மை, நேரத்தை ஒதுக்குதல், கூடுதல் நேரம் ஒதுக்குதல் ஆகியவை மிகவும் முக்கியமானவை. ஒவ்வொருவருக்கும் அந்த 24 மணி நேரம் இருக்கிறது. இந்த 24 மணி நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? என் நேரம் எங்கே போகிறது? நமது நேரத்தை ஞானம், யோகம், தாரணை, சேவை, புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வது, புதிய திறன்களை கற்றுக்கொள்வது,
நம்மை மேம்படுத்திக் கொள்வது போன்றவற்றில் மட்டுமே செலவிட வேண்டும். கற்றுக்கொள்ளுங்கள், ஆன்மீகத்தில் மேலும் வளருங்கள், ஏதேனும் ஒரு புதிய கலையை கற்றுக்கொள்ளுங்கள். சுய முன்னேற்றம், கலை மற்றும் ஆன்மீகம் ஆகிய மூன்றும். அப்போதுதான் உங்கள் ஆற்றல் கசிவு ஏற்படாது. இல்லையென்றால் ஆற்றல் எல்லா நேரமும் கசிந்து கொண்டே இருக்கும். இலக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 4 முதல் 5 இலக்குகள். நான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், நான் இதை அறிய வேண்டும், நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தியானத்திலும் கூட நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். கடைசியாக இருப்பது உறக்கம், உறக்க பயிற்சி. உறங்குவதற்கு முன் பாபா, உறக்கத்தின் போதும் நீங்கள் எழுந்த பிறகும் மீண்டும் அதையே செய்யுங்கள். ஆக அது நிலைப்படுத்துதல். உறக்கம் தியானமாகிறது. இவைதான் அந்த 5 உத்திகள். அதாவது 5 உத்திகள் பிரதர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நங்கூர புள்ளிகள், சிந்தனை பொருளாதாரம், உறக்கம், ஆற்றல் கசிவு, அந்த மாதிரி 5 நமக்கு பிரதர் சொல்லியிருக்காரு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. நாம் திரும்பி பார்க்கும் போது வருந்துவதற்கு எதுவும் இருப்பதில்லை. மனம் வருந்துவதற்கு எதுவும் இருப்பதில்லை. ஐன்ஸ்டீனை பற்றி சொல்லப்படுவது என்னவென்றால், அவரிடம் கேட்கப்பட்டது இதுதான். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம். முழு உண்மையும் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர் எங்கும் எழுதியதில்லை. அவர் சொன்னார், எனக்கு வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் நான் ஒருபோதும் கணிதவியலாளராகவோ, விஞ்ஞானியாகவோ, தர்க்கவியலாளராகவோ, தத்துவ ஞானியாகவோ ஆக மாட்டேன். மாறாக நான் ஒரு பிளம்பராக ஆவேன். அதாவது ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, அவருக்கு இன்னொரு வாழ வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த நாளும் எதுவுமே ஆக மாட்டாராம், பிளம்பரா தான் மாறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஒரு விஞ்ஞானியின் அதிநவீன உயர்வான வாழ்க்கையை விட ஒரு எளிய வாழ்க்கை. அவர் எளிமையையே விரும்பினார். ஒருவேளை அவர் கண்டுபிடித்தது இத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் ஒருபோதும் அறிந்திருக்காததாலும் இருக்கலாம். ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி பற்றி அவருக்கு எந்த யோசனையும் இல்லை. ஆக இவைதான் அந்த 5 யோகா உத்திகள். அதாவது ஐன்ஸ்டீன் விநாசத்துக்காகன்னு கண்டுபிடிக்கல. ஆனா இப்ப ஹிரோஷிமா நாகசாகில நிறைய அவர் கண்டுபிடிச்சது விநாசம் ஆயிருக்கு. அப்போ இன்னும் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்னால விநாசத்துக்கு அது யூஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனால அந்த எளிய வாழ்க்கை தான் எல்லாருமே விரும்புறாங்க. அந்த எளிய வாழ்க்கை நம்ம நல்லா அமைச்சுக்கணும். நிலைநிறுத்துதல், ஒரே அன்பு கொள்கை, சிந்தனை பொருளாதாரம், ஆற்றல் கசிவை கண்டறிதல், கண்டறிந்து நிறுத்துதல் மற்றும் கடைசியாக உறக்க திட்டமிடல். இதுதான் இன்னைக்கு 5 உத்திகள். இந்த பட்டையினுடைய இந்த 5 உத்திகளை நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி. ஒவ்வொரு கூடின் வானம் சிவமன்மனாபவ, அதின்னோடி சிவமன்மனாபவ, காயத்தின் மறுவது சிவமன்மனாபவ, குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு மோரவுக்கின் வைராக்கியம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு தவத்தின் தீ சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பந்தேரின் பும்மதி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு யோருக்குரே திமிதல் சிவமன்மனாபவ, மங்கிப்பொரு போராட்டத்தின் எளிவை சிவமன்மனாபவ, வேதனையின் நிம்மதி சிவமன்மனாபவ, போர்க்களின் உணர்வா சிவமன்மனாபவ, ஒரு யோகத்தின் கிரீடம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சொல்லின் சாரும் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கருத்தின் மாறை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சோதையின் நிறம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சீதையின் ராமன் சிவமன்மனாபவ.
ஒப்புர்குரலின் ஜபம் சிவமன்மனாபவ அஜபா ஜபம் மன்மனாபவ ஒரு அலைக்கும் சிவனின் கீதம் தேக உணர்வை அழிக்கும் சீதம் ஒப்புரானுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ 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 ஒவ்வொரு சுவாசமும் சிவமன்மனாபவ ஓ சிவமன்மனாபவ 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 சிவமன்மனாபவ